சரி மேடம். சரி உங்களுக்கு தான் சார் ஃபுல்லுமே உட்காருங்க. அப்படியா? சரி சரி. சூப்பரா அடிப்படையா போயிட்டு இருக்கு. வெல்கம் சார். வெல்கம் சார். சொல்லாமலே வந்திருக்கீங்க. நாங்க வேற வீட கச்ச கச்ச வச்சிருக்கோம். இல்ல மேடம் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. என்னாச்சு சார் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தனால லைட்டா செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. கேக் பண்ணிட்டீங்களா? கேக் ஆமா சார் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. ஏன்னா சின்னதா தான் ஆர்டர் பண்ணோம். நீங்க வேற சொல்லாம வந்திருக்கீங்க. சரி மேடம். ஓகே வெல்கம் சார். வெல்கம் சார். இதான் எங்க வீட்டு குட்டீஸ் இவங்க எல்லாருமே. சரி மேடம். அஹானா ரிஜா இது என்னோட அம்மா. சரி மேடம். நம்ம சேனல் பாக்குறீங்களா? நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கா? ஓகே இருக்கா? நல்லா இருக்கு மேடம். பரவாயில்ல. சரி மேடம். எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களே நல்லா பண்ண மாட்டாங்க. நீங்க சார் என்ன சார் இன்டர்வியூ எடுக்க வரும்போது இப்படி எங்களை நோஸ்ட் சரி மேடம். சரி மேடம். ஏன்னா அடுத்து வீட்டுக்கு போகணும். நீங்க இந்த வீடு வீட வந்துருவீங்களா சார்? மைக்கி இல்ல மேடம். எனக்கு நியூஸ் சேனலுக்கு போகணும். நாங்க கேக்கல ரெடி ஆச்சு. நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கலாமா? இன்டர்வியூ வாங்க மேக்கப்பே போடல. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்துருக்கேன். உலகமே பார்ப்பாங்க. வெயிட் பண்ணுங்க சார். கூட கூட வந்துருங்க. வெயிட் பண்ணுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சேனல் அடிப்படையா போயிட்டு இருக்கீங்களா? அடிப்படையா போயிட்டு இருக்கு மேடம். உங்களை இன்டர்வியூ வந்துட்டோம்னா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் மேடம். சரி மேடம். உங்களோட பேர்? என்னோட பேர் கேட்குறீங்களா? என்னோட சேனல் பேர் கேட்குறீங்க? மேடம் உங்களோட பேர்? நேம் இஸ் லீனா. மை சேனல் நேம் இஸ் கிட்ஸ் குரல். சரி மேடம். நீங்கள் உங்கள் சரி மேடம். உங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி என்ன சொல்கிறது அப்படின்னா என்னோடய சேனல் கிட்டத்தட்ட நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகலை. அதுக்குள்ளாடி நான் 1000 ரீச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் நினச்சி கூட பார்க்கல ரீச் பண்ணுவேன் அப்படின்னு. அது ரீச் ஆனதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி சார். என்ன சொல்கிறது, இந்த 8 month ட்ராவல் மேடம் இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு என்ன உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த கீச்சுக்குரல் சேனல் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி மேடம் என்ன வந்துச்சு? ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எதனால் இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி எல்லாமே ஒரு வயிற்று பழப்பு தான் சார். ஏதோ யூடியூப்பில் காசெல்லாம் கொடுப்பாங்களாமே. அப்படியா மேடம்? ஆமாம் உண்மைதான். வீடு வாங்கி கார் வாங்கி நம்ம கூட ஃபோட்டோலாம் எடுப்பாங்களாம், ப்ரொமோஷனுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களாமே. சரி மேடம். இந்த கீச்சுக்குரல் அடிப்படை சேனல் கூட வயிற்று பழப்பு தானே? இல்லை மேடம். இல்லை மேடம். வேறு இருக்காங்க சார். மேடம் இந்த கீச்சுக்குரல் சொல்ல சேனல் பேர் வந்து நல்லா யூனிக்காக இனிப்பாட் இருக்கு. அதை என்ன பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இதுதான், அந்த கீச் குரல் அப்படிங்கிற நேம் எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நிறைய பேரோட வாய்ஸ் வந்து நல்லா கீச் கீச்சுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டோரி எல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் அதுக்கப்புறம் மேடம் ஆரம்பித்தேன். ஸ்டோரி வந்து ஆக்சுவலி நிறைய எழுதியிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு நாள் பார்க்கும்போது பேனா எடுத்து நானே சொந்தமாக எழுத ஆரம்பித்தேன். பட் பரவாயில்ல, அந்த பேனாவு கூட உள்ள வலிமை வந்து நம்ம எழுதும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நானே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஸ்டோரி எழுத ஆரம்பித்தேன். நான் சொந்தமாக ஸ்டோரி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து வேறு ஸ்டோரியை பார்த்து வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து போயிருச்சு. சரிங்களா? அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, மேடம் சிரிக்காம பேசுங்க மேடம். சாரி சார். மைக்கில் ஸ்ப்ரே பண்ணுறீங்க. மைக்கு சாரி சார். நான் மேடம் ஆல்ரெடி எத்தனை பேர் ஸ்ப்ரே பண்ணாங்க? இல்லை மேடம். இல்லை மேடம். சார் நான் காலையிலே பல்லெல்லாம் விளக்குறதுக்கு முன்னாலே மைக்கை ஒரு வீடாக கொண்டு போனால் மைக் இப்படி நாரதான் செய்யும். சரிங்களா சார்? மேடம் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நீங்கள் என்ன மேடம் பேசுகிறீங்க? சரி
அப்புறமா நான் ஸ்டோரி வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொன்னியின் செல்வி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோதனை மேல் சோதனை. நீங்கள் அந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சிங்களா? பொன்னியின் செல்வி நல்லா இருந்துச்சு மேடம். நல்லா இருந்துச்சுங்களா? அப்போ மீதியெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை மேடம், இல்லை நல்லா. ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு குட்டியாக ஒரு கடை வச்சுருக்கிறேன். அதனால வீட்டுக்கு வந்து அந்த மதியம் தூங்கக்கூடிய கேப்பில் தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பேசி பேசி தொண்டையெல்லாம் வலிக்கும் சார். ஸ்டார்டிங்கில் எடிட்டிங் தெரியாது, எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அந்த ஸ்டோரியெல்லாம் போட்டேன். ஓகே பரவாயில்லடா, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாட்கள் போக போக தான் தெரிஞ்சிச்சு மக்கள் வந்து ட்ரெண்டிங்கில் எதை விரும்புகிறாங்க, ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மேடம் நீங்கள் சமையல் வீடியோ போட்டிங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த முட்டை வார்டுக்குள்ள அது ரொம்பவே நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதை நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எல்லாம் கூட கேட்டாங்க. நாங்கள் அதே மாதிரி பண்ணணும், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டோரி போடுறது முக்கியம் இல்லை, நம்ம கதை போடுறது முக்கியம் இல்லை சார். டெய்லி நம்ம கதை ஓடணும் அப்படின்னா வியூஸ் போகணும் சார். அப்போ தான் நம்மளுக்கு யூடியூப் சேலரி கொடுப்பாங்க அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன்னா. அதனால் அந்த ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்தில் நான் வந்து குக்கிங் தாவிட்டேன். ஆனால் எனக்குள்ள அந்த எழுதக்கூடிய பழக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா குட்டி குட்டி அந்த வலியின் வரிகள், நம்மளுக்குள்ளே இருக்கிற வேதனை, வலிகள், கோபம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குட்டி குட்டி லைனாக எழுத ஆரம்பிச்சு சார். அதை இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு. ஆக்சுவலி காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சது வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா தான். அப்புறமா ஐயோயோ 1000 சப்ஸ்கிரைபரை ஏன் இப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சார் விஷயம். ஏன்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப பட்டேன் சார். அப்புறம் ரீல்ஸ், அது காமெடியான விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். வாவ் மேடம் நீங்கள் டைனி ஃபுட்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். டைனி ஃபுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் என்னோட வயிற்றுக்கு அது பத்தாமல் போயிருச்சு. மினி சமையல் பார்த்தீங்களா, நம்ம வயிற்றுக்கெல்லாம் இந்த சமையல் பத்தாது அப்படிங்கிறதுனால அந்த சமையலை விட்டுட்டேன் சார். மேடம் நீங்கள் அந்த சமையல் பண்ணச்சிலலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? எப்படி சமையல் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை மைக்க கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வாங்க. சமையல் பண்ணும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அதை நான் சீரியஸாக சொல்கிறேன். அந்த சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங், அந்த மினியேச்சர் குக்கிங் நான் பண்ணும்போது, இந்த ஒவ்வொரு குக்கிங்கும் நான் பண்ணும்போது அதோட செட்டிங்ஸ், மழை பெய்கிற மாதிரி அப்படி நிறைய செட்டிங்ஸ் வந்து நானே உருவாக்கியிருப்பேன். அந்த செட்டிங்ஸ் மட்டும் உருவாக்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் சார். நம்ம 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சார். அது ஒரு 4-5 பேராவது பார்க்கணும் சார். புரியுது? உண்மைதான் மேடம், உண்மைதான் உண்மை. இப்போ நம்ம 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். டைம் வேஸ்ட். பட் மினியேச்சர் திங்ஸ் ஏகப்பட்டது ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் சார். என் ஹாஸ் கூட என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டு இப்போ ரீல்ஸ்னு டண்டக்கு. பட் இதில் ரொம்பவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அந்த காமெடிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்ததை வந்து நான் இதில் உணர்ந்தேன் சார். ஆக்சுவலி இது எனக்கு என்னோட மேடம் நீங்கள் வடிவேல் கெட்டப் நிறையா போட்டிங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயோ அவரை மாதிரிலாம் பண்ண முடியாது சார். அவரை மாதிரிலாம் சொல்லாதீங்க, வாயில் அடிச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன், அது மாதிரியெல்லாம் வராது சார் நம்மளுக்கு. ஸோ அதை பண்ணும்போது வாவ் நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறோமா மேக்கப் போடுறோமாங்கிறது முக்கியம் இல்லை சார். அதில் இந்த முக்கியமான ஃபேஸ் கூட அதில் ரொம்பவே அழகாக தெரிஞ்சதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி சார். பட் பரவாயில்ல, நான் ரொம்ப முக்கியம் இருக்கிறேன் சார். இல்லை மேடம், இல்லை ரொம்ப தேங்க்யூ. கேக் தருவீங்கிறதுக்காக நீங்கள் போயெல்லாம் சொல்லாது. ஓகே மேடம். ஓகேங்களா? உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? இல்லை. ஏன் கேட்குறேன்னா நாங்கள் அம்மா பிள்ளைங்க நாங்கள் 4 பேருக்கும் கணக்கு பண்ணி தான் கேக் ஆர்டர் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆள் வந்துட்டீங்களா? ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா? சரி மேடம், உங்கள் பையனை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மை சன் வாவ் வெரி வெரி நைஸ். எனக்கு தோள் கொடுக்குற தோழன் அவன். ஒரு சாங் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தோளை தாண்டி வளர்ந்ததுனால் என் தோழன் நீடா. செம்ம ஃபைட் 2 பேருக்கு ஆட்டி கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அவனுக்கும் என் மேலே ரொம்பவே அன்பு, எனக்கும் அவன் மேலே ரொம்பவே அன்பு சார். ஆக்சுவலி ஐயோ கண்ணாடி நிற்க மாட்டேங்குது சார், சாரி. வேண்டாம் சார், இன்னும் பேசுனா அழுக வந்துடும். இல்லை மேடம், உங்கள் பையனை பற்றி எல்லாரும் நிறைய கேட்டுறாங்க. அதான் அவன் பையனை பற்றி கேட்குறாங்களா? கண்டிப்பாக சார், கேக் வெட்டும்போது அவர் வந்துடுவார் சார். ஓகேங்களா? வெரி வெரி டேலண்டட்.
ரொம்ப குட் பை மை பாய். ஓகே, உங்கள் பையனை பற்றி ஒரு சில வரிகள் கொஞ்சம் பேசலாம். நீங்கள் அப்படி சொல்கிறத திரும்ப திரும்ப அந்த பையனை பற்றி நீங்கள் கேட்குறத நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பையனே உங்களுக்கு காசு எதுவும் கொடுத்து திருப்பி திருப்பி அவரை பற்றி கேட்க சொல்கிறான்னு எனக்கு சின்னதாக டவுட் வருது சார். இல்லை மேடம் உங்கள் பையனை கேக் வெயிட் பண்ணணும். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் தூங்கிடக்கூடாது சார். நீங்கள் ரொம்ப அறவியாக அறுத்து உங்களுக்கு டிஆர்பியை ஏற்றுவீங்க. பட் என்னோட ப்ரெஷரும் லைட்டாக ஏறிக்கிட்டே வருது. ஸோ நம்ம கேக் விடலான்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மேடம் நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லை மேடம் நீங்கள் கொஞ்சம் கீச்சு குரல் அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. உங்கள் வாயில் உங்கள் குரலிலிருந்து ஒரு பாடல். என் குரலேருந்து ஒரு பாடலா? ஆமாம் மேடம். திருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? என்ன பாட்டு பாடலாம்? ஐயோ ஐயோ வேண்டாமே. இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் மூடில் இருக்கு. ஆமாம் மேடம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படி ஒரு ஜாலியான ஒரு பாட்டு பாடலாம் இல்லைங்களா சார்? லைட்டாக அந்த வீடியோவை நம்ம லைட்டாக ஒரு கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது லைட்டாக ஒரு 2 நிமிஷத்தை நான் யோசிச்சுட்டு வந்துடுவேன். என்னோட இந்த அழகான வயசில் நீங்கள் அந்த பாட்டை கேட்கலாம். ஜஸ்ட் வெயிட் சார். உன் பேர் என்ன? நீ எத்தனை கிளாஸ் படிக்கிற? சார் நீங்கள் எல்கேஜி சார். எல்கேஜி. ஓகே. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு சார்? அதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின் சார் உங்களுக்கு. சரி மேடம் உங்களோட பேர் நேம் சொல்லுங்க மேடம். அவ பேரு ரித்விக் ரிஜன் சொல்ல. ஆக்சுவலா அவளோட பேர் ஆகானா. திஸ் இஸ் மை தங்கச்சோட ஸ்வீட் குட்டீஸ். சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். ஓகேவா? ஓகே மேடம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலன். சந்தோஷம் இல்லை என்றால் சார் நீங்க மைக்க தள்ளி வைங்க. இல்லைன்னா அவ பேசிட்டு அது முறுக்குல்ல சாப்பிடுங்க. பாருங்க. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலன். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலன். தேங்க்யூ மேடம். தெரியாம கேட்டேன் மேடம். சரி மேடம் கேக் வெட்டலாமா? சார் நீங்க நோஸ் கட் பண்ணிட்டு கேக் கட் பண்ணலாமா? இல்ல மேடம். ஆக்சுவலி உங்க சேனலுக்கு மரியாதை சொன்னாங்க. ஓகே மேடம். ஓகே. ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு மேடம். சாரி மேடம். பாட்டு பாட சொல்றீங்க சார். நான் பாட ஆரம்பிக்கும் போது சாரி மேடம். கட்டுன்னு சொன்னா என்ன சார்? சரி மேடம் நீங்க பாடுங்க மேடம். இந்த மாதிரியான சேனலுக்குலாம் நம்ம இன்டர்வியூக்கெல்லாம் வந்து இல்ல சார். சாரி சார். நீங்க கட் வீடியோ கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. இல்ல சார். சாரி சார். போதும் சார். நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நிறைய கேக் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கப் கேக், பெரிய கேக் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். வெயிட் பண்ணுங்க. இருங்க ஹாய் சொல்லுங்க எல்லாரும். எல்லாருக்குமே தேங்க்ஸ். 1000 சப்ஸ்கிரைபருக்கு காரணம் அந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் போட்டவங்க, டிஸ்லைக் போட்டவங்க, குட் கமெண்ட் போட்டவங்க, பேட் கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. நைஸ் டைம். என்ன வாயில சீக்கிரம் போய் தரேன் மக்கள் எல்லாருக்கும் தரேன். எல்லாரும் ஆகட்டுங்க. ஊத கக்கே பண்ணுங்க. ஆஹா பிள்ளைக்கு தரேன். என்னத்தையும் உடத்தாங்க. ஆகட்டு உட்காருங்க. சுமி குட்டி வா. சுமி வாக்கட்டு ஸ்டார்ட் தரேங்கண்ணா. வேணுமா? கட் வைக்கல அடிச்சு சாப்பிடுங்க. கட் எடுத்து அடிப்பொலி சேனல் என்னோட மகன் என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன். டான்ஸ் ஆடுங்க 2 பேரும். டான்ஸ் ஆடுறதுனா சொல்ற. நீ டான்ஸ் ஆடு. நான் டான்ஸ் ஆடு. கேக் கொடுக்க என்னது ஆட மாட்டியா? ஏன் கேக் நிறைய சாப்பிட்டு கொளுத்துருச்சா உனக்கு வயிறு? ஃபங்க்ஷன் கொண்டாடி வீடு மிக மிக அலங்கோலமாக மாறிவிட்டது. இனி இது 2 நாள் ஆகும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஆல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐயோ நான் கேக்கு போச்சு. கேக்கு